சரத் பொன்சேகா தொடர்பிலும் இறுதி நாட்களின் யுத்த நிலைமைகள் தொடர்பிலும் நாம் இப்போது இந்த இடத்திலே சில விடயங்களை பகிர்ந்து கொண்டிருந்தோம். அவர் அந்த காலப்பகுதியிலே இறுதி நாட்களில் ஏன் அப்படி முடிவெடுத்தார் என்றெல்லாம் எல்லோரும் கேட்டிருந்தோம். அந்த யுத்த களமுனை 2009 ஆண்டின் தமிழர் தாயகத்தின் யுத்த களமுனை என்பது எவ்வாறு இருந்தது என்றால், ஒருபுறம் சர்வதேசத்தினுடைய தலையீடு, மறுபுறம் யுத்தத்தை நடத்தியது இலங்கை அல்ல இந்தியா என்பதுதான் அங்கு இருக்கக்கூடிய மிரதான பொருளாக இருக்கின்றது. அதற்கேற்றால் போல்தான் இந்தியாவில் எத்தனை கொள்கை வகுப்பாளர்கள் இருந்தாலும் அங்கு இருக்கக்கூடிய கொள்கைகளில் துளியளவும் மாற்றம் ஏற்படாது. அரசாங்கங்கள் மாறிக்கொண்டிருக்கலாம், அங்கு அரசு வகித்திருக்கக்கூடிய கொள்கை என்பது அங்கு நிரந்தரமாகவும் மாற்ற முடியாத ஒரு விடயமாகவும் இருந்திருக்கின்றது. அன்றைய காலப்பகுதியில் போர்ச்சூழல் உக்கிரமடைந்த போது இந்த போர்ச்சூழலில் சிக்குண்ட குழந்தைகளுக்காக கண்காணிப்பு பொறுப்பாளர் 2009 ஆண்டு காலப்பகுதியில் தமிழ் குழந்தைகள் பெருமளவில் கொல்லப்பட வாய்ப்புள்ளது என எச்சரிக்கையை ஐநாவின் தலைமைச் செயலகத்துக்கும் செயலாளருக்கும் தெரிவிக்கின்றார்கள். இதற்கு மாறாக இலங்கையில் இருந்த ஐநாவின் தலைமை பொறுப்பாளர் கோத்தபாய ராஜபக்சவின் அழுத்தத்தினால் போர் முனையத்தின் தகவல்களையும் இறப்பு விகிதத்தையும் குறைத்து இருட்டடிப்பும் செய்து கொண்டிருந்தார். ஐநாவுடைய அதிகாரி கோத்தபாய ராஜபக்சவினுடைய தகவலையும் இருட்டடிப்பு செய்து ஒரு நடுநிலையான தகவல் என்ற அடிப்படையில் தொகைகளை குறைத்துத்தான் அவர்கள் வெளியிட்டுக் கொண்டிருந்தார்கள். இதற்கு சிறந்த உதாரணம் இப்போது காசாவில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய யுத்தத்தை நீங்கள் ஒரு கணம் சிந்தித்து பார்த்தால் அது உங்களுக்கு நன்கு தெரியும். இவ்வாறான தில்லுமுல்லுகளோடு தான் ஐநாவினுடைய அறிக்கைகளும் சில தகவல்களும் வெளிப்படுத்தப்பட்டு கொண்டிருந்தன. அன்றைய காலப்பகுதியில் ஐநாவின் துணை பொதுச் செயலாளராக இருந்தவர் விஜய் நம்பியார். போர் முனைகளின் முள்ளிவாய்க்காலை ஆராய்ந்து போர் நிறுத்த நடவடிக்கைகளுக்காக ஐநாவின் தலைமைச் செயலாளர் பாங்கி மூன் அனுப்பப்படுகின்றதற்கான வாய்ப்புகள் பேசப்படுகிறது. அதாவது விஜய் நம்பியாரின் மருமகன் இந்திய அமைதிப்படையில் புலிகளின் தலைமை குழுவை அழிக்க யாழ்ப்பாண பல்கலைக்கழக வளாகத்தில் இறக்கப்பட்ட சிறப்பு கமாண்டோ படையில் இருந்தவர். அந்த கமாண்டோ படை தரையிறங்கியவுடன் புலிகளால் அழிக்கப்பட்டது. அதில் தப்பி பிழைத்தவர் தான் பாங்கி மூனினுடைய உறவினர். அவர்தான், அதுதான் இங்கு மிக அவதானமாக பார்க்கப்பட வேண்டும். விஜய் நம்பியார் ஐநாவினுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கின்றார். அதே நேரம் இந்த போர் நிறுத்தத்துக்காக அனுப்பப்பட்டவர் விஜய் நம்பியாரின் உடன் பிறந்த சகோதரர் சதீஷ் நம்பியார். 2002 ஆண்டிலிருந்து இலங்கை இராணுவத்தின் ஆலோசகராகவும் 2009 ஆண்டு போரின் வழிகாட்டுதல் ஆலோசகராகவும் இயங்கியவர். இலங்கை இராணுவத்தின் போர் வழிகாட்டுதல் ஆலோசகராக சதீஷ் நம்பியார் விஜய் நம்பியாரின் சகோதரர் இருந்திருக்கின்றார். அவர் யாருமல்ல, ஐநாவுடைய முக்கிய பொறுப்பில் இருந்திருக்கின்றார் விஜய் நம்பியாரின் சகோதரர்.